டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்தால் கிடைப்பது காவி என்பது இதன் மூலம் உறுதியாகிவிட்டது என்று திராவிடர் கழகத்தின் நீட் எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்த தாவேக அரசுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் கர்நாடகத்திற்கு தனியாக செல்லக்கூடாது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சித் தலைவர்களுடன் செல்லுங்கள் என பொன் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் அரசு தந்திரம் செய்கிறது என எச்சரித்தார். முதல்வர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை கொட்டித் தீர்க்கும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. நீலகிரி முதல் குமரி வரை கனமழை கொட்டித் தீர்க்கும் என கூறியுள்ளது. தமிழகத்தில் எல்னினோ காலநிலை மாற்றத்தை கண்காணிக்க 7 பேர் கொண்ட உயர்மட்ட நிபுணர் ஆலோசனை குழுவை அரசு அமைத்துள்ளது. இதில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டதற்காக வெதர்மேன் பிரதீப் ஜான் முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார். காவிரியிலிருந்து அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் வீதம் தமிழகத்திற்கு திறந்துவிடக் கோரி காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடும் வறட்சி நிலவுவதால் கர்நாடகத்தின் தேவைக்கு மட்டுமே போதுமான அளவில் அணைகளில் நீர் உள்ளது என்றார். தமிழக முதல்வர் விஜய் கர்நாடகா வருகிறார் என கர்நாடக முதல்வர் சிவக்குமார் மீண்டும் உறுதியாக கூறியுள்ளார். காவிரி நீர் விவகாரம் குறித்து விவாதித்து இரு மாநிலங்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு ஒரு தீர்வை எட்ட விரும்புகிறோம் என்றார். கர்நாடகாவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீர் திறக்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை பற்றி ஆலோசனை நடத்தவுள்ளார். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை விரைந்து முடிக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தில் விடுபட்ட பணிகளை உடனடியாக முடிக்கவும், தொழிலாளர்களின் பாதுகாப்பு கட்டுமான தரத்தை உறுதி செய்யுமாறும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கைடன்ஸ் தமிழ்நாடு அலுவலகத்தில் முதல்வர் விஜய் முன்னிலையில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. மேகதாது அணை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியதோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக முதல்வர் விஜய் மௌனம் காத்து வருகிறார். மாநிலத்தின் முக்கிய பிரச்சினையில் யார் குரலையும் கேட்காமல் இன்டிஃபரண்டாகவும் இன்ஆக்டிவாகவும் தாவேக அரசு இருப்பது நல்லதல்ல என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மேகதாது விவகாரம் 2026 மே 10ஆம் தேதிக்கு பிறகுதான் உருவானது போல உணர்கிறது திமுக தலைமை. ஆட்சியில் இருந்தபோது ஆக்டிவாக இருந்திருந்தால் இன்று தமிழக மக்கள் உங்களை இன்ஆக்டிவ் மோடுக்கு தள்ளி இருக்க மாட்டார்களே என ஸ்டாலினுக்கு தாவேக பதிலடி கொடுத்துள்ளது. தீர்ப்பாயம் அமைக்க சட்டசபை மூலம் வலியுறுத்திய நிலையில் முதல்வரின் கர்நாடகா பயணம் இதை நீர்த்து போக செய்யாதா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அரசின் எந்த தகவல்களிலும் தெளிவில்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை, குழப்பம், ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுகிறது என்றார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கர்நாடகா அளித்த திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையம் நிராகரித்துள்ளது. கர்நாடக அரசு கொடுத்த தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாகவும் புதிதாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து வழங்கவும் மத்திய நீர்வள ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்திய திருத்தத்தை ரத்து செய்ய கோரி சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்துள்ளார். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்று ராகுல் ஒரு வார்த்தை சொல்லட்டும், நாங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என அன்புமணி தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் முதல்வர் விஜயின் பேச்சுவார்த்தை முந்தைய சட்ட போராட்டங்களை நீர்த்து போகச் செய்யும் வகையில் பின்னோக்கி செல்லக்கூடாது, காவிரி விவகாரத்தில் எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் கர்நாடகா செல்லக்கூடாது என விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். அப்படி சென்றால் கர்நாடகா முதல்வரை அழைத்து வந்து தமிழக வறட்சியை காட்ட வேண்டும் என்றார். தனியார் பள்ளி கட்டணம் வசூலை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி ஆட்சிகள் செயல்படுத்தி நிறுத்தப்பட்ட திட்டங்கள் நல்ல திட்டங்களாக இருந்தால் அதை குழந்தை தொழிலாளர்களை கண்காணிக்க தனிக்குழு அமைக்கப்பட்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தெரிவித்தார். என் மீது கூறப்படும் நில மோசடி புகார்கள் முற்றிலும் பொய்யானவை. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடிக்கு வாங்கியதாக பழி சுமத்துகிறார்கள்.
என் குடும்பத்தில் யாருக்கும் அந்த அளவுக்கு சொத்து மதிப்பு இல்லை என அமைச்சர் ரமேஷ் கூறினார். அனைத்து கோயில்களுக்கும் இனிமேல் பொதுவான டெண்டர் முறைதான். ஆன்லைன் மூலமே அனைத்து டெண்டர்களும் வெளியிடப்படும். இதற்கு ஜிஎஸ்டி, பான் கார்டு கட்டாயம் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சென்னை ஹைகோர்ட் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. பொதுத் தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பார்லிமெண்ட் ராஜ்யசபாவிலும் தாக்கலானது. திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தாக்கல் செய்தார். வினாத்தாள் கசிவு தொடர்பான மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ராஜ்யசபாவை தொடர்ந்து லோக்சபாவிலும் வந்தே மாதரம் மசோதா நிறைவேறியது. திமுக எம்பிக்கள் கனிமொழி, ராசா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். லோக்சபாவில் வந்தே மாதரம் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த எம்பி கனிமொழி, விவாதமின்றி மசோதா நிறைவேற்றக்கூடாது. கருத்து சொல்வோரே தேச துரோகிகள் என்கிறீர்கள். வந்தே மாதரம் பாடாவிட்டால் தேச துரோகிகளா? பாஜக தான் தேசத்துக்கு எதிரானது என ஆவேசமாக பேசினார். பிரதமர் மோடி தலைமையில் நாளை மதியம் மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. டெல்லியில் நடந்த மாணவர்கள் போராட்டம் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. நீலகிரி, கோவை, தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. ராணுவ தளங்கள், எரிவாயு கப்பல்களை ஈரான் தாக்கியதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. நாட்டை மத ரீதியாக பிளவுபடுத்தும் வந்தே மாதரம் மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் தரக்கூடாது. நாட்டின் ஒற்றுமையை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என திருமாவளவன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது வருத்தம் அளிக்கிறது என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் உணர்வுகளை எந்த காலத்திலும் விஜய் அரசு விட்டுக் கொடுக்காது என்றார். அதிமுகவுடனான கூட்டணி தேர்தலுடன் முடிந்துவிட்டதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு அதற்கு இன்னும் காலம் உள்ளது என்றார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்ட காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து கர்நாடக மாநிலம் மண்டியா மற்றும் மைசூரு மாவட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றில் இறங்கியும் சாலை மறியலிலும் ஈடுபட்ட அவர்கள் தமிழகத்திற்கு நீர் திறக்கக்கூடாது என முழக்கங்களை எழுப்பினர். காவிரியில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு ஒட்டப்பட்டிருந்த தமிழக முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் பட போஸ்டரை கிழித்தனர். லிப்ட் விபத்துகளுக்கு அதன் தயாரிப்பு நிறுவனம், பராமரிப்பு நிறுவனம் மற்றும் கட்டிட உரிமையாளர் ஆகிய மூவரும் கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. லிப்டை பொது போக்குவரத்தாக வகைப்படுத்திய கோர்ட் அதில் பயணிக்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இவர்களின் முதன்மை கடமை என்றது. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் நஷ்டத்தை குறைக்கும் முயற்சியாக முதல் கட்டமாக 1000 எக்ஸ்பிரஸ் பஸ்களில் பார்சல் அனுப்பும் புதிய வசதி தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் எளிதாக பொருட்களை அனுப்ப முடியும். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வரும் 3ஆம் தேதி அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என பத்திரப்பதிவுத்துறை அறிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் ஃபேஸ்புக் வீடியோவை தற்காலிகமாக நீக்கிய விவகாரத்தில் மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு மீண்டும் சம்மன் அனுப்பியது. மெட்டா நிறுவனத்தின் உயர் அதிகாரி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லும் வழித்தடத்தில் மின்சார ரயில்களின் சேவை சிக்னல் கோளாறுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டன. பயணிகள் பல ரயில் நிலையங்களில் மாலை 6 மணி முதல் ரயில்களுக்காக காத்திருந்தனர். இதனால் கூட்டம் அலைமோதியது. மாமல்லபுரம் கடற்கரையில் பாயிண்ட் பிரேக் சேலஞ்ச் 2026 தேசிய அலைச்சறுக்கு போட்டி தொடங்கியது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 80 அலைச்சறுக்கு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை போட்டி நடக்கிறது. ஹோர்மோஸ் ஜலசந்தி எங்களுக்கு சொந்தமானது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த அந்நியர்கள் தலையிட அனுமதி இல்லை என ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலி இணையதள மோசடிகளை தவிர்க்க திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது செயலி மூலம் மட்டுமே பக்தர்கள் தரிசனம் மற்றும் தங்கும் இடங்களை முன்பதிவு செய்ய வேண்டும். சோசியல் மீடியாக்களில் வரும் போலியான இணைப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என தேவஸ்தான நிர்வாகம் பக்தர்களை எச்சரித்துள்ளது. குதிரை பேர வழக்கில் மேலும் 2 பேருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
திருப்பூர் காங்கேயத்தை சேர்ந்த டாக்டர் ராஜசேகருக்கு ஜாமீனும் கரூர் செங்குந்தபுரத்தை சேர்ந்த கனகராஜுக்கு முன்ஜாமீனும் வழங்கியது. 2002 ஆள் மாறாட்டம் செய்து மோசடியாக பாஸ்போர்ட் பெற்ற வழக்கில் மும்பை நிழல் உலக தாதா சோட்டா ராஜனுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையுடன் ரூபாய் 55,000 அபராதம் விதித்து டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தொடர்ந்து அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பத்தூர் அரசு சந்தன மர கிடங்கில் இருந்து திருடப்பட்ட ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள 55 செம்மரக்கட்டைகளை அரக்கோணத்தில் பறிமுதல் செய்த போலீசார் பூவரசன் என்பவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ரூபாய் 100 கட்டண தரிசன வரிசையில் மாலை 6:30 மணி வரையும், பொது தரிசன வரிசையில் மாலை 7 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி என்றும், விசேஷ நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் தரிசன நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது என கோயில் நிர்வாகம் கட்டுப்பாடு விதித்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருத்தணி முருகன் கோயிலுக்கு கடந்த 35 நாட்களில் 2,38,08,583 ரூபாயினை பக்தர்கள் உண்டியல் மற்றும் திருப்பணி காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். அத்துடன் தங்கம் 583 கிராம், வெள்ளி 13.536 கிலோ காணிக்கையாக அளித்துள்ளனர். அதிமுகவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு விரைவில் கட்சி பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சிலருக்கு மாநில பொறுப்புகள் வழங்க தாவேகா தலைமை முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் துபாய் நாட்டிற்கான இந்திய துணை தூதராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் விஷ்ணுவர்தன் ரெட்டி முதல்வர் விஜயை சந்தித்து பேசினார். சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் பாமகவின் 4 சட்டசபை உறுப்பினர்களுக்கும் தனி அறை ஒதுக்க வேண்டும் என பாமக சட்டசபை உறுப்பினர் கணேஷ்குமார் சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்தார். தமிழகம், புதுவையில் தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை கடைபிடிக்க வலியுறுத்தி நாளை முதல் கோழி இறைச்சி விற்பனையாளர்கள் அறிவித்திருந்த விற்பனை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு உத்தரவாத அடிப்படையில் வாபஸ் பெற்றனர். பாரதிய ஜனதா ஆட்சி செய்யும் மாநிலங்களில் மட்டுமே நீட் வினாத்தாள் முறைகேடுகள் தொடர்கின்றன என மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் ரூபாய் 5 லட்சத்துக்கு வினாத்தாள் பேரம் பேசப்பட்டு தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன் புகைப்படம் கசிவானது என்றார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகள் எங்களது கண்கள், அந்த கண்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைத்துள்ளது என்றார். கிண்டி மருத்துவமனைக்கு அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வுக்கு வந்தபோது போக்குவரத்து நெரிசலில் சிக்கினார். இதனால் காரில் இருந்து இறங்கிய அவர் சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசத்துடன் புல்லட்டில் மருத்துவமனைக்கு சென்றார். டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீலை கர்நாடக பாரதிய ஜனதா எம்பிக்கள் பிரகலாத் ஜோஷி, பசவராஜ் பொம்மை தலைமையில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தாவேக அரசு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி தஞ்சாவூரில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தாவேக அரசுக்கு கண்ணிவெடிகளை வைத்தால் அதை மதிமுக அகற்றும் ஆபத்தை தடுக்கும் போர்வாளாகவும் கேடயமாகவும் இருக்கும் என வைகோ தெரிவித்துள்ளார். கோயில் பார்க்கிங்கில் டிஜிட்டல் பில் வழங்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். பழனி விவகாரத்தில் அரசியல் காரணங்களுக்காக என் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக கூறினார். துவைக்காத சாக்ஸுகளை மீண்டும் பயன்படுத்துவது மற்றும் வியர்வை நிறைந்த சாக்ஸுகளுடன் நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்வதால் அத்லட்ஸ் ஃபுட் எனப்படும் பூஞ்சை தொற்று ஏற்படுகிறது. இதனால் கால்விரல் இடுக்குகளில் அரிப்பு, எரிச்சல், வீக்கம், தோல் வெடிப்பு ஏற்படுகிறது என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. அப்துல் கலாம் பாணியில் முதல்வர் விஜயும் கான்பிடென்டாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நிச்சயம் என சொல்லிக் கொண்டே இருக்கிறார். முதல்வர் போட்ட பாதையில் தமிழகம் நடப்பதைக் கண்டு பெருமைப்படுகிறோம் என IUML தலைவர் காதர் மொஹீதீன் கூறியுள்ளார். சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் தாவேக தனித்து போட்டியிட்டது. அதேபோல் காங்கிரஸ் விசிக கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்த்தோம், ஆனால் அது கைகூடவில்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். பெண் கல்வி, உரிமை மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவர் டாக்டர் முத்துலட்சுமி. அவர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு தலைமுறைகளை கடந்து என்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி வளாகங்களிலும் அரசியல், மதம் மற்றும் ஜாதி அமைப்புகளின் கூட்டங்கள் நடத்த அனுமதி அளித்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை எவ்வித குறைபாடுமின்றி செய்து தர வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கில் விசாரணையில் இருந்து விலகுவதாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மோகனா அறிவித்துள்ளார்.
புனித சாவன் மாதத்தின் முதல் நாளான இன்று ஹரித்வார் வந்த ஒரு பக்தர் கங்கையில் புனித நீர் எடுக்கும்போது திடீரென ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். மாநில பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் உடனடியாக ஆற்றில் குதித்து அவரை மீட்டனர். வடமாநிலங்களில் சிவபெருமானுக்கு உகந்த சாவன் மாதம் ஆன்மீக பெருக்குடன் இன்று தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பக்தர்கள் கங்கையில் புனித நீராடி சாவன் மாத வழிபாட்டில் ஈடுபட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானத்திற்கு மில்மா நிறுவனம் விநியோகம் செய்த நெய்யில் முறைகேடு நடந்திருப்பதாக கேரள பால்வள மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை பாகிஸ்தானி காஷ்மீர் என குறிப்பிட்டு செய்தி வெளியிட்ட நியூயார்க் டைம்ஸ்க்கு பாகிஸ்தானி காஷ்மீர் என்ற சொல்லாடல் தவறு, பிழையானது, தவறான வழிநடத்தல் கூடாது, அது பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் என நியூயார்க் டைம்ஸை இந்திய தூதரகம் சாடியுள்ளது. சிஜேபி போராட்டக்காரர்கள் மீதான போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து பார்லிமென்ட் வளாகத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் மற்றும் விரிவான திட்ட அறிக்கையின்றி மேகதாது அணையை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கிடையாது என லோக்சபாவில் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பதிலளித்தார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவர்களை விடுவிக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக இளைஞர்கள் நடத்தியிருந்த போராட்டம் தொடர்பாக பதிவான 13 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று அரிதான மற்றும் கண்கவர் முழு சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. இந்த வானியல் நிகழ்வை உலகெங்கிலும் உள்ள மக்கள் பார்க்கும் வகையில் நாசா தனது அதிகாரப்பூர்வ தளம் மற்றும் சோசியல் மீடியா பக்கங்களில் நேரலை செய்ய ஏற்பாடு செய்துள்ளது. பேஸ்புக்கில் இருந்து பிரதமர் மோடி வீடியோ நீக்கப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மெட்டா நிறுவனம், பிரதமர் மற்றும் முக்கிய கணக்குகளின் பதிவுகளுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களின் என்ஜின் சேதமடைகிறது என்றும் மைலேஜ் குறைகிறது என்றும் எந்தவொரு அறிவியல் ஆய்வாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என பார்லிமென்டில் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 2025-2026 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நாளையுடன் முடிவடைகிறது. இதை தவறவிடுபவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தாமத ரிட்டர்ன் தாக்கல் செய்யலாம். ஆனால் அதற்கு 5000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும். கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதியானது. அனைத்து கல்லூரிகளிலும் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம்களை நடத்த கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிப்ஸ், சாக்லேட், குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வளாகத்திலிருந்து 50 மீட்டர் சுற்றளவுக்குள் துரித உணவுகள் விற்பனை மற்றும் விளம்பரத்துக்கும் தடை விதிக்கப்பட்டது. கொடைக்கானல் செண்பகனூரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவாரூர் பெருக வாழ்ந்தானில் விளைநிலங்களை அழித்து தனியார் சூரிய ஒளி மின் உற்பத்தி மையம் அமைப்பதா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். 200 ஏக்கர் விளைநிலங்களை அழித்து முறையான அனுமதி பெறாமல் தனியார் நிறுவனம் அமைப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றார். ரூபாய் 100 கோடி மதிப்பிலான வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சத்தியஞான சபைக்கு சொந்தமான 71.24 ஏக்கர் நிலத்தை பாதுகாப்பாக சுற்றுச்சுவர் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தது. தமிழகத்துக்கு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு மத்திய நீர்வள ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மைசூருவில் காலி பானைகளுடன் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவனூரில் விநாயகர், லகுலீசர், சப்த மாதர்கள், கொற்றவை என சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான 7ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலத்து அரிய சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 12 மணி நேரத்தில் 3 கொலைகள் நடந்துள்ளன. போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை நகருக்குள் நுழையும் போதே மறக்க முடியாத மற்றும் வரவேற்கும் விதமான அழகிய அனுபவத்தை தர ரூபாய் 10.5 கோடியில் விமான நிலையம் முதல் கத்திப்பாரா வரை 4.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்வே ஆஃப் சென்னை அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. பழனி கோயில் நிலம் மோசடி தொடர்பான பத்திரப்பதிவு விவகார விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் வழக்கின் தற்போதைய நிலை குறித்து சிபிசிஐடி தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
என் மகன் ராகாவிற்கு ஒரு தந்தையாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் கடந்த 6 மாதங்களாக செய்து வருகிறேன். அவனின் நலன் மற்றும் எதிர்காலத்திற்காக துணை நிற்பேன் என குழந்தை ராகாவுடன் இருக்கும் படத்தை பகிர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிற மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்ல அரசு தடை விதித்ததற்கு எதிராக ஐகோர்ட் மதுரை கிளையில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த லிபின் பொன்னுசாமி லீலா என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2க்குள் தரவரிசை மதிப்பெண்களில் குறைகள் இருந்தால் முறையிடலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் ஆடைகள் உட்பட எந்தவித பொருட்களையும் வீச ஹைகோர்ட் மதுரை கிளை தடை விதித்துள்ளது. இறந்தவர்களுக்கான சடங்குகள் என்ற பெயரில் தாமிரபரணி ஆற்றை மாசுபடுத்துவதை தடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை அரசு ஏற்றதால் டாஸ்மாக் கடைகளில் இனி எம்ஆர்பி விலைக்கே மதுபானங்கள் விற்கப்படும் என டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. பெருகளத்தூரில் டயர் கழன்று சாலை குறுக்கே நின்ற கனரக லாரியால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து போலீசார் 3 மணி நேரமாக போராட்டத்திற்கு பின்னர் பொதுமக்கள் உதவியுடன் லாரியை தள்ளி சாலை ஓரமாக நிறுத்தினர். இதன்பின் போக்குவரத்து சீரானது. தமிழகத்தில் சூப்பர் எலினோ தாக்கம் மற்றும் பாதிப்பு குறித்து கண்காணிக்க வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் 7 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 4.24 லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆவடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கிய உணவில் பல்லி இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் உணவு வழங்கிய நிறுவனத்தின் நிர்வாகி ஸ்ரீஹரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மகன்கள் சண்முகபாண்டியன், விஜய பிரபாகரன் ஆகியோருடன் சாமி தரிசனம் செய்தார். அவர்களுக்கு வேத பண்டிதர்கள் ஆசீர்வாதம் செய்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார். மத்திய அமைச்சரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 1,05,840 ரூபாய்க்கும், கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 13,230 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. +2 முடித்த மாணவர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் அவரவர் பள்ளிகளில் இன்று முதல் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் பள்ளிகளுக்கு சென்று அசல் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் மெயின் அருவி, 5 அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை சென்ட் மேரிஸ் பாரா மெடிக்கல் கல்லூரி சேர்மன் பினு கைதானார். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் இறந்தவர் உடலை பிரேத பரிசோதனை செய்ய உறவினரிடம் 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பிணவரை ஊழியர் கண்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நாகர்கோவில் கோட்டாறு ரயில்வே குடியிருப்பைச் சேர்ந்தவர் பாலுசாமி. இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 13.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி கொலுசு, 2500 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். நாமக்கல் ராசிபுரம் அருகே சாலையோரத்தில் பதிக்கப்பட்டிருந்த BSNL நிறுவனத்திற்கு சொந்தமான செம்பு வயர்களை திருடிய இளைஞர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான செம்பு வயர்கள் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் உதவியுடன் கட்டணம் வசூலிக்க ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் திட்டமிட்டு வருவதாக ஏமன் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஜெர்மனியில் 2027ஆம் ஆண்டுக்குள் சுமார் 8000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக பிரபல சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனம் BMW அறிவித்துள்ளது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய பயிற்சியாளராக ஸ்டீஃபன் பிளமிங், டெஸ்ட் அணியின் கேப்டனாக ஜோ ரூட் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாமல்லபுரத்தில் தேசிய அளவிலான அலைச்சறுக்கு போட்டி இன்று துவங்கியது. போட்டியில் 9 மாநிலங்களைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். 3 நாட்கள் போட்டி நடைபெறவுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணி வீரர் அஜிங்கியா ரகானே அறிவித்துள்ளார். பிரேசில் கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் நெய்மர் தேசிய அணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். காமன்வெல்த் பாரா தடகளம் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் திலீப் காவிட் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது ஃபாசில் வெள்ளிப் பதக்கம் வென்றார். பாலிவுட்டில் 1970-80களில் நடித்தவர் ராஜ்கிரண். 2000ற்கு பின் படங்களில் நடிக்கவில்லை. அதன் பின் அவர் எங்கிருக்கிறார் என்கிற தகவலும் இல்லை.
இவருடன் நட்பில் இருந்த நடிகை சோமி அலி ஒரு பேட்டியில் மறைந்த நடிகர் ரிஷி கபூரிடம் அளித்த வாக்குறுதியின்படி 16 ஆண்டுகளாக ராஜ்கிரனை தேடி வருகிறேன். சில வெளிநாடுகளிலும் கூட தேடினேன். அவரை பற்றி தகவல் தருபவர்களுக்கு சன்மானம் தருவேன் என அறிவித்துள்ளார். நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது தமிழில் கன்னிவெடி, சத்யவான் சாவித்ரி ஆகிய படங்களிலும் தெலுங்கு, ஹிந்தியிலும் நடிக்கிறார். நானி நடிப்பில் ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்தில் தெலுங்கில் உருவாக்கி வரும் தி பாரடைஸ் படத்தில் ஒரு பாடலுக்கு சிறப்பு நடனமாட இருக்கிறார். ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் தசரா படம் வெளியானது. அந்த நட்பிற்காக முதன்முறையாக ஒரு பாடலுக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி இளம் நாயகனாக வலம் வருபவர் கவின். 2023 தனது நீண்ட கால தோழி மோனிகாவை திருமணம் செய்தார். இந்த தம்பதியருக்கு தற்பொழுது இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. கவின் வெளியிட்ட பதிவில், எங்கள் வாழ்க்கையை இரட்டிப்பு மகிழ்ச்சியால் நிறைத்த இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு ஒரு ஆண், ஒரு பெண் என இரட்டை குழந்தை பிறந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன் தங்களது படங்களில் நடிக்க தனுஷ் ஒப்பந்தம் போட்டுவிட்டு நடிக்கவில்லை என தேனாண்டாள் பிலிம்ஸ் முரளி, 5 ஸ்டார் கதிரேசன் ஆகியோர் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் அவர் மீது புகார் அளித்தனர். அப்போது நடந்த பேச்சுவார்த்தையில் ஒருவருக்கு 15 கோடி, மற்றொருவருக்கு 8 கோடி தருவதாக தனுஷ் தரப்பில் சொல்லப்பட்டது. 2 ஆண்டுகள் ஆன பின்பும் தனுஷ் சொன்னபடி நடிக்கவில்லையாம். இதனால் அவர் மீது மீண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது இருவரும் கோரி வருகிறார்களாம். நிதேஷ் திவாரி இயக்கத்தில் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் நடிப்பில் இதிகாச காவியமான ராமாயணா படம் உருவாகியுள்ளது. இதன் ட்ரெய்லர் பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியிடப்பட்டது. 4-9 நிமிடம் ஓடும் இந்த ட்ரெய்லரில் காட்சிக்கு காட்சி பிரம்மாண்டம், நிஜம் போன்றே பிரமிக்க வைக்கும் VFX காட்சிகள் கண்களுக்கு விருந்தாய் அழகாய் உள்ளன. ராவணனின் அசுர எழுச்சியில் துவங்கும் ட்ரெய்லர் அப்படியே ராமர் பிறப்பு, சீதையுடன் திருமணம், வனவாசம், சீதையை கடத்தும் ராவணன், சீதையை மீட்க ராமர் கிளம்புவது என ட்ரெய்லர் விரிகிறது. தீபாவளிக்கு முதல் பாகம் வெளியாகிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது தமிழில் கன்னிவெடி, சத்யவான் சாவித்ரி ஆகிய படங்களிலும் தெலுங்கு, ஹிந்தியிலும் நடிக்கிறார். நானி நடிப்பில் ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்தில் தெலுங்கில் உருவாக்கி வரும் தி பாரடைஸ் படத்தில் ஒரு பாடலுக்கு சிறப்பு நடனமாட இருக்கிறார். ஏற்கனவே இவர்கள் கூட்டணியில் தசரா படம் வெளியானது. அந்த நட்பிற்காக முதன்முறையாக ஒரு பாடலுக்கு ஆட சம்மதம் சொல்லியுள்ளார் கீர்த்தி.